அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நாம் அந்தமானின் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண்மணி, தமிழ் பெண்மணி திருமதி கே. செல்லம்மாள் அவர்களை இப்பொழுது நாம் ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வாருங்கள், அவர்களை இப்பொழுது நாம் சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாமா? என்னோடய பேர் கே. செல்லம்மாளுங்க. சரி. நான் ரங்கச்சான் நம்பர் 5ஆம் நம்பரில் இருக்கேன். ரங்கச்சான்கிற இடத்துல இருக்கேன், அந்த கிராமத்தில். சரிங்க. அதிலிருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விவசாயியாக இருக்கேன். சரி. விவசாயம் இருந்து என் குழந்தைகளையும் குடும்பத்தைகளையும் காப்பாற்றி முன்னேறி வரணுங்கிற ஒரு குறிக்கோளில். ஆனால் நம்ம இந்தியாவிலையும் எல்லா நாட்டிலையும் விவசாயங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஆமாம். விவசாயம் இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது. அதனால் உலகத்திலேயே முக்கியம் விவசாயம்தான். விவசாயம். எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே விவசாயம் தான். சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ணிட்டுறேன். சரி. அதான் முக்கியமான வார்த்தை என்னென்னா, ஜெய ஜவான், ஜெய கிசான், ஜெய விக்யான். இது 3 நம்ம நாட்டுக்கு முக்கியமானது. சரி. நம்ம பிரதம மந்திரியும் சொல்கிறாரு, பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி சொல்கிறாரு, விவசாயம் டபுள் ஆக்கணும் அப்படின்னு. சரி. அதே மாதிரி அந்த பணியில் நான் போயிட்டுருந்தேன். அவர் சொன்னார், பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ. நான் அவர் சொல்கிறதுக்கு முன்னாலே என் பிள்ளைங்களை நான் நல்லா படிக்க வச்சு, பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ என் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல ஒரு லெவலில் என் குழந்தைங்களையும் நல்லா வளர்த்து கொண்டு வந்துட்டேன். நல்ல ஒரு அவங்கவுங்கனால சொந்த காலில் நின்று வாழ்கிற அளவுக்கு அவங்க திறமையை வளர்த்து அவங்களை கொண்டு வந்து, நான் படிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை என் பிள்ளைங்களை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலை. நான் தமிழ் மட்டும் ஒரு 6வது வரைக்கும் படிச்சிருக்கேன். சரி சரி. அதுக்கு மேலே படிக்கலை. படிக்க ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நேரம் சூழ்நிலை சரியில்லை, படிக்க வைக்க முடியல. 1960 வந்தோம், அப்பா அம்மா வந்தாங்க அந்தமானுக்கு. அதனால் அவங்க மக்கா பாட்டு இருந்தாங்க. அப்போ பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாது. அதனால் படிக்க வசதி இல்லை. சரி, அது முடியல. அதனால் அம்மா அப்பா நல்ல ஒரு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த விவசாய வழியிலேயே நான் அந்த பாதையிலே போயிட்டு, நான் நாட்டுக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம குழந்தைங்களாம் வளர்க்கணும். நாட்டில் 4 பேர் விவசாயம் பண்ணலைன்னா நாடு முன்னேற முடியாது. சாப்பாட்டு எத்தனைவே நகை பணம் காசு இருந்தாலும் ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. அதனால் அதை நினச்சி நான் விவசாயத்தை பெருசாக நினைக்கிறேன். எல்லாருக்கும் விவசாயம் பெருசாக நினைக்கிறேன். எல்லோரும் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி சரி. இந்த விவசாயத்தில் என்ன நீங்கள் புதுமை, அதாவது உங்களை நரியலமான்னு சொல்கிறாங்க எல்லாருமே, இதில் என்ன புதுமை நீங்கள் பூத்திருக்கீங்க இந்த விவசாயத்தில்? விவசாயத்தில்னா அந்த நேரத்தில் எனக்கு தென்னை மரம் காய்க்காத இருந்ததுனால, அப்புறம் அது கூட நாங்கள் ரொம்ப மாடுகன்று வச்சுட்டு வேறு விவசாயம் பண்ணிக்கிட்டு தென்னை மரத்தை ரொம்ப கவனிப்பு இல்லாமல் விட்டுட்டோம். அப்புறம் இடத்த பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நல்லா தென்னை மரம் காய்க்க வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோளில் எனக்கு அக்ரிகல்ச்சரில் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு. அக்ரிகல்ச்சர் நான் எல்லா மீட்டிங் போவேன். அக்ரிகல்ச்சர் எல்லா மீட்டிங் போகும்போது ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்கீமெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து, அதுக்கப்புறம் அதிலேருந்து அந்த ஸ்கீமில் இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதிலேருந்து எனக்கு கொஞ்சம் வளர்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி கேவிகேலேருந்து எல்பிசின்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்தார். கேரியிலேருந்து அவர் மூத்த சயின்டிஸ்ட்டு. அவர் இது மாதிரி ரொம்ப அப்படி டல்லாக இருக்கிற இடத்துல அவர் நல்லா இன்டர்கிராப்பிங்க உள்ள ஊடு பயிர் செய்யுங்க, அப்போ தினமும் நல்லா வரும் அப்படின்னு. அப்புறம் மல்ச்சிங் போட சொன்னார். மல்ச்சிங்னா அந்த கெமிக்கல் உரமே இல்லாத நார்மல் உரம். அப்படின்னா அந்த இலை கொலை தலை போட்டு உள்ள மரங்கள் ஊடு பயிராக மரங்கள் நட்டேன். சப்போட்டா, கொய்யா, மாங்காய் மரம், இந்த மாதிரி மரங்கள் நட்டு விவசாயம் பண்ணும்போது அந்த இலை கொலை தலையெல்லாம் போட்டு அந்த மட்டைகளையும் போட்ட உடனே மரங்கள் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு. காய்க்காத தென்னை மரம் காய்ச்சோன்னு எனக்கே ஒரு சந்தோஷம். அதனால் அவங்க சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, இப்படி காய்க்காத மரத்தை இவ்வளோ தூரம் காய்க்க வச்சிட்டிங்களே, ஆர்கானிக் இல்லை அப்படி சொல்லிவிட்டு அவங்கள ஒரு பெருமையாக எனக்கு கோகனட் போர்ட்லேருந்து நேஷ்னல் அவார்டு கேரளாவில் கொடுத்தாங்க, கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், ஊர்லேருந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் இவ்வளோ நீங்கள் நேச்சுரலாக பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் உங்களுக்கு அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்ட்டு பண்ணார். அதே மாதிரி அந்த பத்மஸ்ரீ அவார்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ அவார்டு வாங்குவேன்னு நினைக்கல. ஆனால் என்னுடைய வறுமைக்கு என்னோடய குழந்தைங்களை படிக்க வைக்கணும், நான் முன்னேறணும், விவசாயத்தை பெருக்கணுங்கிற அந்த ஒரு கான்செப்டில் நான் போயிட்டுருந்தேன்.
அதுக்கப்புறம் நான் செய்கிற ஒரு உண்மையாக செய்கிறது, உண்மையாக மரங்களை வளர்க்குறது, உண்மையான அந்த ஒரு பற்று மரத்து மேலே நம்ம குழந்தைகளை வளர்க்குற மாதிரி நான் ஒரு செடிகளை வளர்க்கும்போது அதனுடைய பாசம் பற்று வந்து எனக்கு பெரிய லெவலில் கொண்டு வந்துச்சு. யாருமே மனசார எல்லாமே அதை உண்மையாக செய்யணும். செஞ்சும்போது நம்மளுக்கு கடவுளோடைய அனுகிரகம் கிடைக்குது. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேறதுக்கு ஒரு வழி இருக்குது. குழந்தைங்களுக்கு பின் வருங்காலத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோட்டமும் ஆயிடுச்சு, உருவாக்கி வச்சுருக்கேன். ஓகேம்மா, இப்போ நீங்கள் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து இதனால் சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? எந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் வந்து ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்காலம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய கெமிக்கல் போட்டு மக்களுக்கு ரொம்ப நோய் நொறிகள்லாம் அதிகமாக ஆயிடுச்சு. சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு ரொம்ப இதாகிடுது. அதனால் நல்லா குழந்தைங்கள படிக்க வைக்கணும். படிக்க வச்சதுக்கப்புறம் விவசாயத்தையும் கற்றுக் கொடுக்கணும். நம்ம இந்தியாவில் விவசாயம் அழியக்கூடாது. அழியாத நம்ம அதை முன்னேற்றணும் அப்படின்னா ஆர்கானிக்கில் பண்ணணும். அதுக்கான நம்ம இயற்கையான உரமே நம்மளுக்கு இலைவள தலையே அதுக்கு உரமாயிருது. அதையும் பார்க்கணும், பண்ணணும். அதனால் எல்லோரும் விவசாயம் பண்ணணும். படித்தாலும் குழந்தைங்க படிக்க வச்சாலும் விவசாயத்தை வந்து மறக்காமல் நம்ம இந்த நாட்டில் வந்து விவசாயத்தை பெருக்கணும். அந்த வந்து நம்ம பத்மஸ்ரீ அவார்டு வாங்கிடுவோங்கிறதுக்காண்டி நம்ம விவசாயம் பண்ணல, நம்ம நாட்டுக்காண்டி முன்னேறதுக்காண்டி நம்ம விவசாயம் பண்ணணும். அதில் இருந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும். நம்ம நாட்டை முன்னேற்றணும். நம்ம நாட்டில் நம்ம குழந்தைங்க வளரணும், வீடு வளரணும், நாடு வளரணும், நம்ம குழந்தைங்கள வளரணும். அப்படின்னா விவசாயம் பெருகணும். விவசாயத்தை வந்து முக்கியத்துவமாக நான் விரும்புகிறேன். சரிங்கம்மா, நீங்கள் இந்த பத்மஸ்ரீ விருது வாங்கும்பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். பத்மஸ்ரீ அவார்டு வந்து இப்போ போன இதில் வந்து அவர் சென்னையிலேருந்து ஒருத்தர், மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பேர் விவானந்தர். அவர் வந்து இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கீங்க, சரி உங்களுக்கு நிறச்சி தரமா, நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் நிறச்சி பண்ணார். அது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் அந்த நேரம் ஊரில் இருந்தேன். அந்த அவார்டு டிக்ளேர் பண்ண அன்றைக்கி நான் ஊரில் சென்னையில் இருந்தேன். அப்புறம் அங்கே வந்து எனக்கு பாரத சர்க்கார்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்திருக்கு, நீங்கள் உங்கள் இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் சென்னையில் இருக்கிறேன் சார், 26 சப்ளை ஜனவரியில் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு ஊரில் இருக்கேன் சார் அப்படின்னு. இல்லை, நீங்கள் அப்புறம் தான் வரணும், வாங்கன்னு சொன்னார். சரின்ட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு நாங்கள் போனோம். இந்த மே 8ஆம் தேதி வர செஞ்சுருந்தாங்க. 9ஆம் தேதி 6 மணிக்கு போய் வாங்கினோம். அதை வாங்கும்போது அது நம்மளுடைய பாரத பிரதமர் எல்லாரும் இருந்தாங்க. எல்லா மந்திரி, பிரதமர் எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் நம்ம ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு அம்மா எங்களுக்கு அவார்டு வழங்கினாங்க. அதை வாங்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் நினச்சேன், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் வளர்த்து நம்ம பண்ணதுக்காண்டி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இது கிடச்சிச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் குழந்தைங்களும் கூட வந்திருந்தாங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி எல்லோரும் சந்தோஷப்படணும். நான் சந்தோஷப்பட்டோம்ல இந்த அந்தமானில் இருக்கிறவங்க அத்தனை பேர் சந்தோஷம், கேட்டவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. நான் ஒரு பெண்மணியாக இருந்து நான் இவ்வளோ சாதனை பண்ணி பிள்ளைகளை கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பி படிக்க வச்சு நான் இவ்வளோ தூரம் பண்ணினதுக்கு எனக்கு இது கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். எனக்கு நம்ம அரசாங்கம் வழங்கின ஒரு முக்கிய ஒரு இது. அவங்களுக்கு கோடி கோடி நன்றி சொல்லணும். சரிங்கம்மா, இப்போ விவசாயத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா இடமும் எல்லாம் நிறச்சி எல்லா விவசாயமும் எல்லா ஊடு பயிரும் மரம் மட்டை எல்லாம் வச்சு நம்ம காட்டை வனத்தை பார்த்தா எப்படி ஒரு பச்சையாக பசுமையாக இருக்குது. அதுக்கு யாரும் உரம் போடல, தண்ணி கொடுக்கல. அதே மாதிரி நம்ம தோட்டத்தையும் பண்ணணுங்கிற அந்த ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து பைசஸ் கார்டன் சொல்லிட்டு உருவாக்கியிருக்கேன். அந்த பைசஸ் கார்டனை வந்து வளர்த்து இப்போ நிறைய பேர் பிள்ளைங்க குழந்தைங்க வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. இந்த விவசாயத்தில் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் ஃப்ரீ என்ட்ரியில் வந்து கூப்பிட்டு அவங்களெல்லாம் வருங்கால குழந்தைங்களாம் விவசாயம் அழியாமல் இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் எல்லாத்தையும் அவங்கள கூப்பிட்டு வச்சு காட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி அதிலிருந்து வளரணும், பிள்ளைங்க நல்லா வளர்க்கணுங்கிறதுக்காண்டி என்னுடைய கான்செப்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை பைசஸ் கார்டன். ஓகேம்மா, இந்த ஸ்பேசஸ் கார்டனில் உங்களோட இணைஞ்சு வேறு யாரும் இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க? பையன் வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்து அப்புறம் இடையில வந்து லீவ் இருக்கிற நேரம்லாம் பையனும் ஹெல்ப் பண்ணுவாப்புல. பையன் ரொம்ப விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்காப்புல. அதே மாதிரி மருமக வந்து அந்த இதை விடாமல் அம்மா எனக்கு கூட ஹெல்ப்பாக இருந்து துணையாக இருந்து என் மருமகளும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருங்காலம் இனிமேலும் அவங்களும் அந்த விவசாயத்தை பெருக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆர்வம். அதனால் அந்த பைசஸ் கார்டன் மருமக நானும் எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்ருக்கோம், பையனும் சேர்ந்து. வணக்கம் இருக்குது. என் பேர் ராமச்சந்திரன். எங்கள் அம்மா வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க. அதுக்கு உறுதுணையாக வந்து நிறைய விஷயம் நாங்கள் பண்ணியிருந்தோம். அம்மா விவசாயம் பண்ண போவாங்க, அவங்க கூட சேர்ந்து நாங்கள் விவசாயம் பண்ணுவோம்.
நான் டியூட்டி பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துட்டு அவங்க கூட என்னென்ன செய்யலாம், என்னென்ன செடி நடலாம், இப்போ அவங்க என்னென்ன சொல்லுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்காக உறுதுணையாக எல்லா செடிகளும் வாங்கி வந்து நடுவோம். இப்போ கேரியில் சப்போர்ட் கொடுப்பாங்க, அங்கேருந்து நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்துட்டு சயின்டிஸ்ட்டில் காமிப்போம். இப்போ இது மாதிரி அம்மாவுக்கு உறுதுணையாக நிறைய விஷயம் நாங்கள் சப்போர்ட்டாக இருந்தோம். அதனால் நாங்கள் இந்த விஷயத்தினால நாங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். இப்போ என்ன, அம்மா வந்து பத்மஸ்ரீ கடைசிலேருந்து நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சனால நாங்கள் இப்போ அக்ரோ டூரிசம் கான்செப்ட்டில் உருவாக்கியிருக்கோம். அதனால் நம்ம வந்து ஸ்பைசஸ்கார அண்டமான் பேரில் நாங்கள் இந்த அக்ரோ டூரிசம் கான்செப்டை எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான்ஸு இங்கே நட்டுருக்கிறது, இங்கே விவசாய முறைகள் எல்லாம் போய் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், எல்லா விவசாயிகளும் தெரியணும்னு சொன்னாங்க. நாங்கள் கார்டன் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ அக்ரோ டூரிசம் ஓப்பன் பண்ணாங்க, வெளியிலேருந்து ஆளுங்க வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. இப்போ லோக்கல்லேருந்து நிறைய பேர் வந்து நம்ம கார்டன் விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் இங்கேருந்து ஸ்பைசஸ் எல்லாம் வைக்கிறோம். அதனால் நம்ம ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட் நட்ட பொருள்லாம் இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக இங்கேயே நம்ம ஒரு மார்க்கெட் உருவாக்கியிருக்கோம். அப்போ ஸ்பைசஸ்க்கான அண்டமான் எல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இதனால் அம்மாவுக்கு வந்து இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு இவங்க விவசாயம் பண்ணாங்க, அதை சேர்ந்து நிறையா வந்து அடுத்தவங்களும் சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய விஷயத்த. அதில் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அப்போ இன்டர்க்ராப்பிங் மெயின் கான்செப்ட் இருந்துச்சு, மல்ச்சிங் மெயின் கான்செப்ட் இருந்துச்சு, இது நிறைய விஷயம் நாங்களே கற்றுக்கிட்டோம். அதனால் அம்மாவோட ஐடியானால நிறைய விஷயம் நாங்கள் வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அக்ரோ டூரிசம் கான்செப்ட் நல்லா போயிட்டுருக்குங்க. ஓகே, நன்றிங்க. சரிங்கம்மா, இப்போ அந்தமான் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அந்தமான் இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ பண்ணாலும் நம்ம வந்து படிச்சிடணும், நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம விவசாயத்தை மறக்காமல் இருக்கணும். அப்படின்னா அந்த விவசாயத்தை வந்து கற்றுக்கணும். சின்ன ஒரு கிச்சன் கார்டனாவது போட்டு நம்ம ஆர்கானிக்கில் சாப்பிட்ணும். அப்போ அந்த வர வியாதிகளையும் நோய்களையும் தடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஓகேங்கம்மா, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம்மா. வணக்கம். நீங்கள் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து எப்போவுமே தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நிச்சயமா, நன்றி. இப்பொழுது நாம் அந்தமானின் பத்மஸ்ரீ விருது பெற்ற கே. செல்லம்மாள் அவர்களை நாம் ஒரு பேட்டி கொண்டோம். இந்த பேட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இது அந்தமான் நியூஸ் தமிழன் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அந்தமான் ஆதவன். நன்றி, வணக்கம்.